அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டுள்ளார். திமுக முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் தேர்வுநிலை பேரூராட்சியில் ஆய்வு செய்தபோது காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த மாதம் ஆத்தூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜயை ஒருமையில் பேசியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளார். அனிதா ராதாகிருஷ்ணன் தனது வாகனத்தில் வருவதாக கூறியும் காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்து காவல் வாகனத்தில் அழைத்து சென்றனர். அனிதா ராதாகிருஷ்ணனின் முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்ட நிலையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டுள்ளார். திமுக முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் தேர்வுநிலை பேரூராட்சியில் ஆய்வு செய்தபோது காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த மாதம் ஆத்தூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜயை ஒருமையில் பேசியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளார். அனிதா ராதாகிருஷ்ணன் தனது வாகனத்தில் வருவதாக கூறியும் காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்து காவல் வாகனத்தில் அழைத்து சென்றனர். அனிதா ராதாகிருஷ்ணனின் முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்ட நிலையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.